தளபதி அவர்களே, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து, ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லனா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா நம்ம டெபாசிட் போயிடும். விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்ததுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் இவங்க பொறுப்பு போடல. இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க. பொதுச் செயலாளர் பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நிக்கிறாங்க. அப்ப அவங்க ஏமாற்றப்படுறாங்க. இந்த கட்சி எப்படி முன்னுக்கு வரும், எப்படி டெவலப் ஆகும்? இன்னொன்னு, இவங்க யார பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை புறக்கணிக்கிறாங்க. நீங்க மாற்று கட்சியில இருந்து வந்ததால உங்களை புறக்கணிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா சார்? மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு. நான் 2006 to 11 டிஎம்கேல கவுன்சிலரா இருந்தேன். 2006 to 11 நான் கவுன்சிலரா போக்குள்ளேயே கில்லி சுவர்ணான்ற பேரோட உள்ள போனேன். தளபதி பேரோட தமிழ்நாட்டிலே போன கவுன்சிலர் நான் தான். தளபதி கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கடைசி இன்னைக்கு நான் தளபதி பின்னாடி வந்துட்டேன். என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால இங்க மாவட்ட செயலாளர் இவர் பதவி வாங்கிடுவாரு, கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துருவாருன்னு சொல்லி இவரு கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு. இவரு சார் கிட்டத்தட்ட எங்க கிட்ட சொன்ன தகவல் 4 மணிக்கு பொதுச் செயலாளர் வரேன்னு சொன்னார். 4 மணிக்கு, நாங்க 3 மணிக்கு இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. 3 மணில இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இங்க நிக்கிறோம். 6 மணி நேரம் கால் கடுக்க இந்த ரோட்ல இங்க உட்கார இடம் இருக்கா? கால் கடுக்க 6 மணி நேரம் நிக்கிறோம். எல்லாமே இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க. நோம்பு நோட்டு பொதுச் செயலாளர் பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நிக்கிறாங்க. அப்ப அவங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு இந்த கட்சி எப்படி முன்னுக்கு வரும், எப்படி டெவலப் ஆகும்? தளபதி அவர்களே, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லனா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும். நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்காங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்ததுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு, இவங்க யார பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல. இங்க அவங்க தளபதி எங்களால சந்திக்க முடியல. பொதுச் செயலாளத்தை எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க.